ஏய், இதெல்லாம் நீ எப்படி பொறுத்துட்டு இருந்த அஞ்சலி? அதான் சொன்னனேக்கா, அவரு காட்டுற அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. தப்பு அஞ்சலி இது. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். கைதியா நீ வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறதுக்கு? அக்கா, நான் சொல்றதை கேளுக்கா. நீ எதுவும் வேண்டாம்க்கா. ஓகே. அக்கா அவர் விடாரு, கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நாங்க இன்னைக்கு எங்கெல்லாம் போனோம் தெரியுமா? மாலுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், லாங் டிரைவ் தான் போனோம். ஜாலியா இருந்துச்சு. அங்கிள் என்கிட்ட ஜாலியா பேசினாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரிம்மா, நீ போய் விளையாடு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆ, இல்ல அது இல்ல ஏதோ சொல்ல வந்த மாதிரியே இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, ஒரு சின்ன ஃபோன் கால் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. அக்கா, நானே அவர்கிட்ட பேசுறேன்க்கா. நீ பேசினா அவர் தப்பா எடுத்து பாரு. எப்ப பேசுவ? இந்த வீட்டுக்கு வாழ வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ பண்றது உனக்கே முட்டாள்தனமா தெரியல? நான் கேக்குறேன்க்கா, ப்ளீஸ் நீ சும்மா இரு. ஒருவேளை துளசிக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சா? அஞ்சலி என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லி இருப்பாளோ? அவர் இங்கதான் இருக்காரு, கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க, ஏதோ போன் பேசணும்னு போனீங்க, அங்கேயே நிக்கிறீங்க. தோ போறேன். பாரு அஞ்சலி, நீ இத பத்தி பேசுற இல்லனா கண்டிப்பா நானே கேட்டுடுவேன். அக்கா வா, நான் கேக்குறேன்க்கா, ப்ளீஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. அஞ்சலி, நாங்க கிளம்புறோம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா.